யாழ்குடாவிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டு 19 வருடங்கள் ஆகின்றன. யுத்தத்தினால் அவர்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் பாரிய அழிவுகளை சந்தித்திருந்தாலும் ஒரு சில குடும்பங்கள் இன்றும் அங்கு வாழ்கின்றன. இன்றைய அவர்களது நிலை என்ன? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த பாங்கு ஓசையினால் ஒரு காலம் இந்த பிரதேசமே விழித்துக் கொள்ளும். ஆனால் இன்று இந்த பாங்கு ஓசையின் ஒலி இப்பகுதிகள் எங்கும் எதிரொலித்தாலும் அதற்கு செவி கொடுக்கவோ இந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கவோ அவ்வளவு மக்கள் இங்கு இல்லை. யாழ்ப்பாணத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்ததன் அடையாளத்தினை அத்தாட்சிப்படுத்துவதற்கு இன்று எஞ்சியிருக்கின்ற ஒரு சில குடும்பங்களும் சிதைவுகள் போக மீதமிருக்கும் பள்ளிவாசல்களும் வீடுகளும் தான் இவை. இதே அக்டோபர் மாதம் 1990ஆம் ஆண்டு விடுதலை புலிகளினால் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டது முதல் அரச கட்டுப்பாட்டின் கீழ் மீண்டும் யாழ்ப்பாணம் கொண்டுவரப்படும் வரை இப்பகுதிகள் மக்களற்று வெறிச்சோடி போய் கிடந்தது. எனினும் 97லும் போர் நிறுத்த சூழலிலும் சுய விருப்பின் பேரில் பல முஸ்லிம் குடும்பங்கள் இங்கு மீள்குடியமர்ந்தனர். எனினும் மீண்டும் யுத்தத்தினால் தனிமைப்பட்டுள்ள யாழ்குடாவில் நெருக்கடிகளுக்குள் வாழ்கின்ற மக்களில் இம்முஸ்லிம்களும் ஒரு தரப்பாகியுள்ளனர். இன்று சோனக தெருவையும் அதனை அண்டிய இடங்களில் 60 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 500 முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். குடும்பம் இருக்குது, எல்லாரும் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். அந்தண்டு உழைச்சி சாப்பிட்டு முஸ்லீம்ல எத்தனை பேர் வருத்தக்காரங்களும் இங்கே இருந்து வாழ்கிறோம். ஆனால் பேத்துக்கலாமல் இருந்து வாழ்கிறோம். அங்கே உள்ளவங்க இங்கே வந்துக்கலாது, இங்கே உள்ளவங்க அங்கே பேத்துக்கலாமல் ஒரு நன்மை தின்மை இல்லாமல் நாங்கள் இருந்து வாழ்கிறோங்க. எனினும் இன்று யாழ்ப்பாணம் எதிர்கொண்டுள்ள பொதுவான பிரச்சனைகள் இவர்களையும் பாதிக்கின்றமை யதார்த்தம். முஸ்லீம் ஏரியா ஒதுக்கப்படும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சனப்புழக்கம் இருக்குது. ஆனால் போய் பெய்து வரக்கூடிய வீதிகள் கூட இன்னும் புறணமைக்காமல் இருக்கின்றது. என்ன காரணமோ முஸ்லீம் ஏரியா அதாவது ஒதுக்கப்பட்டுக்கின்றது. அதாவது முஸ்லீம் ஏரியா என்னத்துக்கு பாதிக்கப்படுதுன்றா கசிப்பு காய்ச்சறதுக்கு, கஞ்சா விற்கிறதுக்கு, இப்படியா நிலைமைகளுக்கு தான் அது பாதிக்கப்படுது. ஊரடங்கு சட்டத்தால இந்த விதத்திலையும் பாதிப்பில்லை. ஆனால் ஊரடங்கு சட்ட நேரத்தை பயன்படுத்தி கொள்ளை அடிக்கிறவங்களுக்கும் ஆக்களை கடத்துறதுக்கும் கொலை செய்கிறவங்களுக்கும் தான் இதில் நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்ற. ஆனால் இதில் எந்த நேரம் இந்த ஊரடங்கு சட்ட நேரத்தை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதால நம்ம மக்களும் முஸ்லிம் பொதுமக்கள் பயப்படுறாங்களே தவிர, ஆனால் இப்போ இன்றைக்கு யாருக்கும் வீடுல நிம்மதி இல்லை. காத்துக்கு கதவடிச்சா கூட அவன் பயப்படுறான், யாரும் வந்து தட்டுறாங்க ரீதியில மக்கள் வாழ்ந்துகிறார். பெரும்பாலும் வர்த்தகத்தில் தங்கியுள்ள இம்மக்களது வாழ்வாதாரம் தற்போது நிலவுகின்ற போக்குவரத்து தடைகளினால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றது. வாழ்க்கை செலவு கூடன்னு சொல்லி யார் அதை குறைக்கிறது? கப்பல்ல இருந்து அவன் சாமான் கொண்டு வரான், 25 கிலோவுக்கு மேலே கப்பல்காரன் விட மாட்டேங்க. 3600 டிக்கெட். அப்போ அவன் டிக்கெட் 25 கிலோ கொண்டு வரணும். 25 கிலோ கொண்டு வந்தால் 3200 டிக்கெட் காசு கொடுத்தா என்னடா இது பண்ணுறோம். யாழ் முஸ்லிம்களது கல்வித்தரத்தை உயர்த்திய உஸ்மானியா கல்லூரியின் ஏராளமான கட்டிடங்கள் இன்று யுத்தத்தின் பாதிப்புகளை சுமந்து கொள்ள ஒரு சில வகுப்பறைகள் மாத்திரமே கல்விக்காக பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் குடும்பங்களில் நிலவுகின்ற வறுமையும் ஆசிரிய பற்றாக்குறையும் இவர்களது கல்விக்கு பெரும் தடையாக காணப்படுகின்றது. எங்களுக்கு பாடசாலை தொடங்கின காலத்துக்கு இந்த அதிபர் ஒரு ஆளை தவிர மற்றொருவரும் எங்களுக்கு முஸ்லீம் ஆசிரியர்கள் எங்களுக்கு நியமிக்கப்படவில்லை. இப்பொழுது 2 முஸ்லீம் தொண்டர் ஆசிரியர்கள் எங்கள் பாடசாலையில் கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். அவரை விட இன்னும் ஒரு தமிழ் ஆசிரியரும் தொண்டர் ஆசிரியராக கடமை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சிறந்த முறையில் அந்த இஸ்லாம் பாடத்தையோ அல்லது இந்த இஸ்லாம் வழிபாடுகளையோ சிறந்த முறையில் எங்களுக்கு ஆற்றி வருகிறார்கள். படிக்கணும்னு சொன்னால் சொல்லும் டீச்சர் எங்களுக்கு படிக்கலாம் இருக்குது. சின்ன பிள்ளைகள் எடுத்தால் தான் சொல்லும். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு டீச்சர் பசிக்குது, தலையை சுற்றுது, அப்படியே சாப்பிடாம தாண்ட நேற்று எங்கள் பாப்பா உழைச்சுண்டு எல்லாம் நாங்கள் சாப்பிட்றேன். அப்போ எங்களால் அதை அடித்து படிப்பிக்க முடியாது. இப்போ படிக்கணும்னு சொன்னால் அது வீட்டை போய் படிக்கிற அளவுக்கும் இல்லை. அப்போ கேட்டால் சொல்லுங்கள் ராத்திரிக்காரன் நின்றுட்டு டீச்சர் மண்ணண்டி இல்லை படிக்கலாம். அப்போ நாங்கள் அதில் வற்புறுத்தலாம். தமது பிரதேசங்கள் இவ்வாறு பின்னடைந்து கைவிடப்பட்டுள்ளதன் காரணமாகவும் நிலவும் பாதுகாப்பு பிரச்சினைகள் காரணமாகவும் இடம்பெயர்ந்த முஸ்லிம்கள் மீள குடியமர பின்னிற்பதாக இவர்கள் கூறுகின்றனர்.
இதையெல்லாம் பார்த்து போட்டு எங்களோட மக்கள் வராமல் இருக்கிறாங்க. ஏன் இப்படி பிரச்சனையெல்லாம் எங்களோட ஊரில் யாழ்ப்பாணத்தில் நடக்குது. இதுக்குள்ளே போய் இருந்து எங்களோட பிள்ளை குட்டிகளை எங்களோட குமர் பிள்ளையில எங்களோட பொம்பளை பிள்ளையில வச்சுக்கிண்டு காலம் போக்கிறான்னு சொல்லி போய் ஒதுக்குறாங்க. இன்னும் இதுக்கு எப்போ எங்களுக்கு டெவலப்மெண்ட் செய்கிறாங்களோ அப்போ எங்களோட மக்கள் வந்து இருப்பாங்க. எங்களை பற்றி தென்னிலங்கையில் இருக்கிற இந்த அரசியல் தலைவர்களோ முஸ்லீம் தலைவர்களோ எங்களை பற்றி சிந்திக்கிறதாகவும் இல்லை. இப்போ கிட்டத்தில் தான் எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு, முஸ்லீம் பிரதிநிதித்துவம். அதால் முற்றுமுழுதாக எங்களோட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் முடியாது. அவர்களுக்கு வருடத்தில் ஒரு ஒதுக்கப்படுற 50 லட்சம் ரூபா நிதியை வச்சு யாழ்ப்பாண மக்களோட மீள்குடியேற்றத்தை சரி செய்ய முடியாது. யாழ்ப்பாணத்தின் பிரதான சமூகமான தமிழ் மக்களுடன் இம்முஸ்லிம்கள் முன்பு போலவே சிறந்த உறவை பேணி வருவதை காணக்கூடியதாக உள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் என்ற பாகுபாடு கிடையாது. 90ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட காலத்தில் கூட புலிகளும் முஸ்லீம்களும் தான் அந்த ஆயுத குழுக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தான் அந்த நிகழ்வு நடந்ததே தவிர தமிழ் மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இனியும் வராது, ஒரு காலத்தில் வரப்போறதும் இல்லை. எங்களுக்கும் தமிழ் மக்கள் என்ற பேர்கள் தான் வித்தியாசமே தவிர அவர்கள் வணங்குற தெய்வங்களும் நாங்கள் வித்தியாசமே தவிர எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையோ வித்தியாசமோ கிடையாது. எனினும் தாம் இந்த நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணமானவர்கள் முன்வந்தால் மட்டுமே இப்பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்பதும் இம்மக்களது அபிப்பிராயமாகும். ஆனால் எந்தக்கு ஆயுத குழுக்கள் ஆரம்பிச்சதோ அண்டையிலிருந்து தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவங்க தான் இந்த பிரச்சனையை தீர்த்தும் வைக்க முடியும். அவங்க தான் முஸ்லீம்கள் மீள குடியேறலாம் என்று பத்திரிகையில் அறிவித்தாலும் எங்களுக்கு மீள குடியேறக்கூடிய வாய்ப்புகளை யாரும் ஏற்படுத்தி தரவில்லை. 22 பாராளுமன்ற பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் தமிழர் விடுதலை கூட்டணியில். அவங்க கட்டாயம் யாழ்ப்பாணம் வரணும், யாழ்ப்பாணத்தில் முஸ்லீம்களுடைய பிரச்சனையை பார்க்கணும், அதே மாதிரி புத்தளத்தில் போகணும், புத்தளத்தில் உள்ள முஸ்லீம்களுடைய பிரச்சனையை பார்த்து அவர்கள் யாழ்ப்பாணத்தில் குடியேற்றுறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை என்ன பிரச்சனை அவங்களோட அணுகி ஆராயணும். தமது கிராமங்களும் வீடுகளும் பலவந்த வெளியேற்றத்தின் சோகமான நினைவுகளை மீட்டிக் கொண்டிருந்தாலும் நிலவும் பொருளாதார தடையும் உறவுகளை விட்டு பிரிந்து வாழுகின்ற இக்கட்டான சூழல் நிலவினாலும் தமது பூர்வீக கிராமங்களில் வாழவே இவர்கள் போராடுகின்றனர். எனினும் இவர்கள் வெளியேற்றப்பட்டு 19 வருடங்களை தாண்டுகின்ற இன்றும் கூட பூர்வீக கிராமத்தில் வாழ்கின்ற இம்மக்களுக்கு தமது எதிர்காலம் என்ன என்பது கேள்விக்குறியாகவே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற முஸ்லிம் மக்களது நிலை இவ்வாறு இருக்க, இடம்பெயர்ந்து அகதி முகாம்களிலும் இன்னும் பல பிரதேசங்களிலும் வாழ்கின்ற மக்களது நிலை பல்வேறு நெருக்கடிகளுடனேயே காணப்படுகின்றது. இவர்களது பிரச்சனைகள் குறித்து அரசியல் மட்டத்தில் பல வாத பிரதிவாதங்கள் காணப்பட்டாலும் இன்னும் முறையான தீர்வுகள் இவர்களை சென்றடையவில்லை. தீர்வின்றி தொடர்கின்ற ஒவ்வொரு கணமும் இந்த பிரச்சனைகள் மேலும் மேலும் சிக்கலையே தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என கூறி இன்றைய விழிப்பினை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.